இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனித பிலிப்பு, யாக்கோப்பு இவர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றும், கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு அதன்படி வாழ்கின்றவர்கள் உறுதியாக மீட்படைவார்கள் என்று விளக்குகிறது. இயேசு இறந்த பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் யாக்கோப்பிற்கும் புனித சின்னப்பருக்கும் தோன்றினார் என்பதை பற்றி கூறுகிறது. இயேசுவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாமும் நல் வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் எல்லாம் செய்வார் என்பதை விளக்குகிறது. நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன், இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மக்களின் எண்ணங்களைக் கண்டு, மக்களின் தேவைகளைக் கண்டு அவர்களுக்கு உதவி செய்தார். நாமும் ஆண்டவரை அனுபவிக்கின்ற நாம் நற்செய்தியாளர்களாக நல்லவற்றை சிந்திப்போம், நல்லவற்றை பேசுவோம், கிறிஸ்துவிற்காக வாழ்வோம். அப்போது ஆண்டவர் நம் தேவைகளை நிறைவு செய்வார், நமக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துவண்டு விழும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்படும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வேதனையாக இருக்கும் பொழுது உம்மில் தஞ்சமடையவும், உம்மில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கவும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.